before. எதுக்கு ஆடலாம் சிறப்பான நகர். செக் followed by discovered attack to the queen and queen game. இப்போ நம்ம அவங்களோட பிஷப் எடுத்துடலாம். விளையாடுங்க சிறப்பு. குயின் எடுத்துடலாம். எடுத்துருங்க. ஒரு சூப்பர் எடுத்துடலாம் திரும்பி. இல்ல தப்புடா. எதுக்குடா சூப்பர் எடுக்கணும்? மந்திரி. மந்திரி எடுக்க வாய்ப்பு இருக்கும்போது மந்திரியை தானே எடுக்கணும். rook to h2. அடுத்த நகரமும் இனிமே சேர்த்து சொல்லணும். rook to h2. அவங்க வேணாமா? அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. நனியா அமைதியாரே. bishop to f4. விளையாடுங்க சிறப்பு. அவங்க பான் வச்சு வெட்டுவாங்க. நம்ம குவீன் வச்சு அவங்க பானை வெட்டிடலாம். வேண்டாம். குவீனை வச்சு முதல்ல பானை வெட்ட முடியாது. அதை கவனமா பாருங்க. குவீன் டு ஹாப்பி 2 தான் சரி. குவீன் டு h2. இந்த இடத்துல அவங்க அந்த குதிரையை நகர்த்த கூடாது, அரசரை நகர்த்திக்கணும். அதுதான் நீங்க இருந்தாலும் ஆடி. chess.com ஓட எக்ஸ்பர்ட்ஸ் லாகின் ரேட்டிங்கை தாண்டிட்டோம். அடுத்தடுத்த நகர்வுகளும் சேர்த்து சொல்லணும்.
இது முடிச்சிட்டு தான் இதை ஓபன் பண்ணணும். Bishop to A3. Bishop to விளையாடுங்க. A3. அது இல்ல அது இல்ல. ஏண்டா பிஷப் டு A3ன்னு சொன்னா நீ பிஷப் டு S3 ஆட போறியடா. ஒழுங்கா பாருடா. நீ பார்க்க கூட தேவையில்ல. ஏல இருந்து H இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம்னாலே A வந்து இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். அது அப்படியே கருப்புக்கு புதிர் மாறும் போது அப்படியே Hல இருந்து A மாறிடும். அதை கவனமா பாருங்க. Rook F7. அடுத்த நகரும் சேர்த்து சொல்லணும்னு சொன்னேன்ல. Rook F7, Rook into F7, Rook into F7. அது ரொம்ப வேணாப்பா, விதிமுறைப்படி யோசிங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் மிடில் கேம் மாதிரி தான் மிடில் கேம்ல தான் இருக்கும். ரொம்ப சிரமப்படாம விதிமுறைப்படி யோசிங்க. queen to G7, Rook into G7, queen to F8, முதல் நகர் Rook F8, queen into F8, முதல் நகர் queen to G7 சரி. அடுத்த நகர் திரும்ப சொல்லுங்க. Rook into G7. Rook into F8, queen into F8. அதுக்கப்புறம் நம்ம ரூக் எடுத்துடலாம். செக்மேட். ஐ மீன் குயின். செக்மேட் தான். அப்சல்யூட் பின்ல இருக்கு. அந்த யானையை நகர்த்தி தடுக்க முடியாது. அதனால தான் அது செக்மேட் ஆகுது. Queen to C. Queen to C1. அடுத்த நகரும் சேர்த்து சொல்லணும்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா, குயினை விட்டுவாங்க. அப்புறம் இந்த ரூக் வச்சு அவங்க ரூக் வெட்டிடுறாங்க. அவங்க ரூக் வச்சிருக்காங்க. வெட்டலனா என்ன பண்றது? குயின் C1க்கு ரூக் C1 ஆடலனா, குயின் C1க்கு குயின் D5 ஆடிட்டா
இந்த இடத்துல ஒரு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்கிறதும் வருது. அதெல்லாம் அப்புறமா அம்மா இன்னும் நல்லா சொல்லி தருவாங்க உங்களுக்கு. ஆனா நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு காயினை சுண்டி விட்டோம்னா அது கீழே விழும்போது ரெண்டே வாய்ப்பு தான். ஒண்ணு பூ இல்லைன்னா தலை, ஹெட் ஆர் டெயில், ரெண்டே வாய்ப்பு தான். அதுல ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மண்ணுலயோ இல்ல வேற எங்கேயோ நடுவுல சொருவி நிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறை இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை நம்ம கணக்குல எடுக்க மாட்டோம். இங்க அந்த மாதிரி விதிமுறைப்படியே யோசிங்க, கண்டுபிடிச்சிட்டு முழு நகர்வையுமே சொல்லுங்க. இதுல எப்படின்னா 2 நகர்வுமே சரின்னு வரதுக்கான ஒரு சூழல் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த புதிர்ல இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வச்சு கண்டுபிடிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். Queen to F2 இல்ல rook வச்சு விட்டுருவாங்க.
Sir, sir, root to C3. விளையாடக்கூடாதுமா. முதல் நகர்வுல இருந்து சரியா சொல்லுங்க. Sir, root F2. விளையாடக்கூடாது. யாரு சொல்லுங்க?
அவங்க ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. அதனாலதான் ஆடக்கூடாது. Queen F2. அடுத்தடுத்த நகர்வும் சரியா சொல்லுங்க. Queen to F2 அவங்க ரூக் வச்சு வெட்டுவாங்க. நம்ம ரூக் டு C1 ஆடலாம். அவங்க ரூக் வச்சு தடுத்தா ரூக் டு F1 ஆடலாம். விளையாடுங்க, சிறப்பு. அதான் ஆய்வோட முடிவு. அதுல 2 யானையை வச்சு நான் முதல்ல சொன்னேன்ல, பெர்முடேஷன் காம்பினேஷன், காயினை போட்டா ஹெட் ஆர் டெய்ல்ஸ். ஆனா அந்த 3வது ஒண்ணுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் கணிதம் கருதுது. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்டாந்தரையில வேணா அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். புல்வெளியிலயோ மண்ணுலயோ போட்டீங்கன்னா காயின் நடுவுல விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூவும் இல்லாம தலையும் இல்லாம ஏதோ ஒண்ணு எதுனால விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரிதான் இங்க இந்த கடைசியா ஆடுற அந்த ரூக் F1 நகர்வு எந்த யானையை வச்சு எடுத்தாலும் எதிர அரசரை கைது பண்ணி சிறை பிடிச்சிடலாம். அதுதான் இந்த புதிரோட சிறப்பு. விளையாடிடுங்க. Rook F2. Queen to F2. Queen to F2. Okay. Queen to F2, rook to C1. Rook to C1. Rook to அவங்க ரூக் வச்சு அவங்க ரூக். Okay. அடுத்த நகர்வை அவங்க கேட்கல. அடுத்த நகர்வு முடிவு அதுதான்.
இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார் சொல்லுங்க. இணைப்பு சிக்கல் காரணமா ஒரு தடவை வெளில வந்துட்டு இருக்கு. இப்பதான் பார்த்தேன். சொல்லுங்க. நைட் டு D5 இரண்டாவது நகர்வா அது சரி, முதல் நகர்வு அது சரி இல்ல, ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. அவங்க நைட் வச்சு வெட்டிடுவாங்க. ம் Master, bishop to F6. நீங்க Master, நியூ போட்டுக்காரு. okay.
என்னப்பா யோசிக்கிறீங்களா? புதிரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? யோசிக்கிறோம் மாஸ்டர். சரி, நல்லா யோசிங்க. 2வது நகர்வை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப முதல் நகர்வை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு முழு ஆய்வையும் சொல்லுங்க. மாஸ்டர் பிஷப் இன்டு f6. விளையாடுங்கப்பா. சிறப்பு. முதல் நகர்வு அதான். அது knight to d5. king h1. king to h. மாஸ்டர் அதுதான் நான் சொல்ல பார்த்தேன். நீங்க ஏதோ ஆச்சு, நீங்க மியூ பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதோட நான் அந்த மூவே வந்துட்டேன். I can't. ஐயோ. நீங்க இன்னும் புதிரை சிறப்பா பண்றதுக்கு இருக்கிற ஒரு வழி, அதிக நம்பர் ஆஃப் கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரஷ்யால தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வரத்துக்கு உருவாகிறதுக்கு இன்னொரு வழி, புதிரை பண்றீங்க, புதிரை ஒன்னா சேர்ந்து பண்றீங்க. இப்போ ஒன்னா கலந்து ஆலோசிச்சு பண்ணலாம். யோசிக்கிறத சொல்லணும். நான் இது ஆடலாம்னு நினைக்கிறேன், ஆசிஷ் இது ஆடலாமா, அப்படி கலந்து ஆலோசிச்சா ஒருவர் மூளை மட்டும் செயல்படாம பேரோட மூளையும் சேர்ந்து செயல்படுறதா இருக்கு. விளையாடுங்க சிறப்பாக. பிஷப் டு b4, queen d2, queen to a1 checkmate. முதல் நகர்வு சரி. பிஷப் b2க்கு நமக்கு எதிர்க்க விளையாடுறவங்க எப்பயுமே அந்த புதிர்லயும் அதே மாதிரி இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வை தான் கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு குயின் d2 இல்ல நைட் d2. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. விளையாடுங்க சிறப்பு. அவங்க ரூட் எடுத்துலாம். விளையாடுங்க சிறப்பு. மாஸ்டர் queen h1. அப்ப ஆடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. ரூக் h3 வாங்க தப்பு. சிறப்பு. pawn g4. ஆடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. pawn g4 வாங்க. அப்ப checkmate ஆகும். அவங்க அரசியை வச்சு வெட்டிடுவாங்க. இப்போ அதிக நம்பர் ஆஃப் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நம்ம நாட்டுல வரதுக்கு நம்மளால மாஸ்டர் குயின் g2. மாஸ்டர் குயின் g2. மாஸ்டர் மாஸ்டர் இவன் வந்தா நாடு மாறிடும், அவன் வந்தா எவன் வந்தாலும் நாடு மாறாது. பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் பவர் நாட் ப்ராக்ரஸ்னு தெளிவா உள்வாங்கிக்கணும். சரி சொல்லுங்க. குயின் g2. விளையாடுங்க சிறப்பு. குயின் டு காந்தி டு சிங்கிள் மூவ் செக்மேட். புதிர் போட்டிக்கு போனீங்கன்னா புதிர் போட்டியில பிளாக் டு ப்ளே செக்மேட் நம்ம கேட்டாங்க. அல்ஜிபிரிக் அரித்மெட்டிக்ல குயின் டு g2ன்னு எழுதிரணும். மாஸ்டர் அப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணல போது நான் போயிருக்கேன். மாஸ்டர் பிஷப் டு b2.
queen to g5. Master, bishop to b2. Master, bishop to b2. Sir, queen g5. Bishop to b2, master. Master? Sir, queen to g5. கிளம்பிட்டாரு. எதுக்கும் தெரியல. 103 minutes. 1 hour minutes. இணைப்பு சிக்கல்பா. புதிரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சார். சரி, யோசிங்க, கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. Queen to g5. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா குயின் டு g5 நம்ம வெற்றி வாய்ப்பை ஒரு சில நகர்வுகள் தள்ளி போடுது. இல்ல வெற்றி வாய்ப்பை தள்ளி போடவும் செய்யும், அதே மாதிரி தடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை விட சிறப்பான ஒரு நகர்வு இருக்கு. அதனால அதை கண்டுபிடிங்க. Bishop to b2. பிஷப் டு பகத் டு சிறப்பு. அதான் ஒரே நகர்வுல ஆட்ட முடியுது. அதனால அதை விட சிறப்பான நகர்வு இந்த உலகத்திலேயே இருக்க வாய்ப்பு இல்லை, கடல்லையே இல்லையா. Queen to f2. உங்களை திசை திருப்புறாங்க. எல்லா தடவையும் அதே மாதிரி இருக்கும். chess.com பொதுவாகவே சர்வதேச இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் ரேட்டிங்கை தொட போறீங்க. ஒரு சில இதுல தொட்டுட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த ரேட்டிங்லேயே வந்துடும். அதனால உங்களை திசை திருப்புறாங்க. எல்லா தடவையும் வரா மாதிரியே இந்த குவீன் f2 ஒரு இனிஷியல் குவீன் அண்ட் பிஷப் செக்மேட் மாதிரி காமிச்சு தப்பு பண்ண வைக்கிறாங்க. அதனால நீங்களும் அதுக்கு ஏமாறாம யோசிச்சு சரியான நகரை கண்டுபிடிங்க. Bishop to f2. ஒரு நகர்வுலயே முடிஞ்சிருச்சு. அப்ப அதுதான் சரியான நகர்வா இருக்கும்.
Queen to D5. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிஷப் பிச்சு வெட்டுவாங்க. ம் புதிர்ல மட்டும் கவனமா பண்ணுங்க. ஆசிஷ்க்கு Rook to D5. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிஷப் பிச்சு வெட்டுவாங்க. அதனால வேற என்ன ஆடலாம்னு யோசிங்க. ஓகே சார்.
Queen to C8. அடுத்தடுத்த நகர்வோட சேர்த்து சொல்லணும். மாஸ்டர் குயின் E7. உங்களுக்கும் அதேதான், அடுத்தடுத்த நகரோட சேர்த்து சொல்லணும். Queen C8, king to B5. அவங்க நம்ம வந்து அவங்க நைட்டை வெட்டிடலாம். அதுக்கப்புறம் king to C4 வரும். king to தடுமாறுது இல்ல, அப்ப அது இல்ல, அதுல எதுவும் இல்ல. நிலையா உறுதியா தெளிவா இருக்கிறதுல சரியா அந்த நகர்வு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் போய் முடியும். குதிரையை வெட்டும் போது அவங்க அரசரை நகர்த்தணும்ன்ற அவசியம் இல்ல, அவங்க மந்திரியை வச்சே யானையை எடுத்துடலாம். அப்ப இருந்து அதே நிலைமைதான் இப்பயும். நாம இந்த வகுப்பை இதோட முடிக்கலாமா? 2 பேரும் மாலை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குமா? இருந்தா சொல்லுங்க, நான் பார்க்கிற திட்டமிட்டு சொல்றேன். மாலை நாம எப்பயும் சந்திக்கிற நேரத்துல 5:30 மணிக்கு ஒரு வகுப்பு வைக்கலாமா? ஓகே. வீட்டுல கேட்டுட்டு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு ஓகேன்னுவீங்க, அப்புறம் ஃபுல்லா லீவ்ஸ் மாஸ்டர். இருந்தாலும் கட்சி பணிகள் பின்னால் அடைப்பதால் ஆகாய மார்க்கமாக செல்ல உள்ளேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வரலாம், எனக்கு வரலாம். அதனால நான் கேக்குறேன், இப்பயே முதல்ல உறுதிப்படுத்திக்கிறேன். 5:30 மணிக்கு வைக்கலாமா? வைக்கலாம். இல்லாட்டி வீட்டுல கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. இப்போ ஓகே, வீட்டுல கேட்டுட்டு சொல்லுங்க. அப்புறம் நீங்க வரமாட்டீங்க, வீட்டுல ஒரு தடவை பேசி உறுதிப்படுத்திட்டா அவங்க சரியா வச்சு கொடுத்துருவாங்க. சரி. ஆனா மாஸ்டர் சொல்லணும், இன்னைக்கு அவங்க எங்க அம்மா அப்பா ஊருக்கு கிளம்புறாங்க, எங்க தாத்தா பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. சரி, நீங்களே சரியா பண்ணிடுவீங்கன்னா மகிழ்ச்சி தான். பொறுப்பானவர்களா, பொறுப்புணர்வு உள்ளவர்களா நாளைய தலைமுறை மாணவர்கள் இருந்தா சந்தோஷம் தான். அப்ப 5:30க்கு வச்சுக்கலாமா? ஓகே, சரி, அப்ப நம்ம 5:30க்கு சந்திப்போம். 5:30க்கு தொடரலாம். சாரா, பாய். பாய் மாஸ்டர். கட்சி பணிகள் பின்னால் அழைப்பதால் நான் செல்லவிருக்கிறேன். அதனாலதான் நம்ம திரும்ப அடுத்தது 5:30க்கு பார்க்கலாம். டாடா, பாய். பாய் மாஸ்டர். டாடா, பாய்.